மோதிய சூர்யா அண்ட் விக்ரம் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 முறை விக்ரம் அண்ட் சூர்யா படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதல் முறையாக விக்ரம் அண்ட் சூர்யா படங்கள் எப்போ ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001 நவம்பர்ல. இதுல சூர்யாக்கு நந்தா அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு காசி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா லைலா ஆகியோர் நடிச்ச நந்தா நவம்பர் 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. பாலா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சூர்யாக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சதும் இந்த படம் தான். அடுத்த 4 வாரத்திலேயே விக்ரம், காவேரி, காவியா மாதவன் ஆகியோர் நடிச்ச காசி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. விக்ரமோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக விக்ரம்க்கு சிறந்த நடிகருக்கான அவார்டும் கிடைச்சது. சோ நந்தா வேஸ் காசி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2002 ஏப்ரல்ல நடக்குது. இதுல விக்ரம்க்கு ஜெமினி படமும் சூர்யாக்கு உன்னை நினைத்து அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், கிரண் ஆகியோர் நடிச்ச ஜெமினி ஏப்ரல் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல வர ஓப்போடு சாங் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வருஷத்துல வெளியான தமிழ் படங்கள்லயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான். தியேட்டர்லயும் இந்த படம் 125 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணிருக்காங்க. அடுத்த 4 வாரத்திலேயே சூர்யா, ஸ்னேகா, லைலா ஆகியோர் நடிச்ச உன்னை நினைத்து அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. இருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஜெமினி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விக்ரம் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2002 ஜூலைல நடக்குது. இதுல விக்ரம்க்கு சாமுராய் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு ஸ்ரீ அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், அனிதா ஆகியோர் நடிச்ச சாமுராய் ஜூலை 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அடுத்த ஒரு வாரத்திலேயே சூர்யா, ஸ்ருதிகா ஆகியோர் நடிச்ச ஸ்ரீ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ ஸ்ரீ வேஸ் சாமுராய் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விக்ரமோட சாமுராய் படம் தான் ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்கு. அதனால இந்த மோதல்ல விக்ரம் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2002 டிசம்பர்ல நடக்குது. இதுல விக்ரம்க்கு தூள் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு மௌனம் பேசியதே அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா, த்ரிஷா ஆகியோர் நடிச்ச மௌனம் பேசியதே டிசம்பர் 13ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. அமீர் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே விக்ரம், ஜோதிகா, ரீமாசன் ஆகியோர் நடிச்ச தூள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 225 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழியில ரீமேக் பண்ணாங்க. சோ தூள் வேஸ் மௌனம் பேசியதே அப்படின்னு பார்க்கும்போது இங்க விக்ரமோட தூள் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2003 மேல நடக்குது. இதுல விக்ரம்க்கு சாமி அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு காக்க காக்க அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், த்ரிஷா ஆகியோர் நடிச்ச சாமி மே 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஹரி டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல விக்ரம் போலீஸ் கெட்டப்பில் நடிச்சு பயங்கர மாஸ் காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல விக்ரமோட கரியர்லயே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படமும் இதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தை கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணாங்க. அடுத்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச காக்க காக்க படம் ரிலீஸ் ஆச்சு. கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சூர்யாவும் இந்த படத்துல போலீஸ் கேரக்டர்ல நடிச்சு பயங்கர மாஸ் காட்டியிருப்பாரு. இந்த படத்தையும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணிருக்காங்க. சோ சாமி வேஸ் காக்க காக்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சொல்ல போனா காக்க காக்க படத்தை விட சாமி படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த 2 படங்களுக்குமே ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைச்சிருந்தாரு. 2 படத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2004 மேல நடக்குது. இதுல விக்ரம்க்கு அருள் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு பேரழகன் ஆயுத எழுத்து அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், ஜோதிகா ஆகியோர் நடிச்ச அருள் மே 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அடுத்த 6 நாள்லயே சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச பேரழகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சூர்யா, ஜோதிகா 2 பேருமே இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரோட நடிப்புமே இந்த படத்துல வேற லெவல்ல இருந்தது. சோ அதனால 2 பேருக்குமே சிறந்த நடிகர் நடிகைக்கான அவார்டு இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு. அடுத்த 2 வாரத்திலேயே சூர்யாவோட இன்னொரு படமான ஆயுத எழுத்து படம் ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ பேரழகன், ஆயுத எழுத்து அப்படின்னு சூர்யாவோட 2 படங்களுமே இங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல சூர்யா தான் வின் பண்றாரு. மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2005 ஜூன்ல நடக்குது. இதுல விக்ரம்க்கு அன்னியன் படமும் சூர்யாக்கு கஜினி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம், சதா ஆகியோர் நடிச்ச அன்னியன் ஜூன் 17ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. விக்ரம் இந்த படத்துல ஒரே ஆளுக்குள்ளேயே 3 கேரக்டர் இருக்கிற மாதிரி நடிச்சு பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பாரு. அவரோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. விக்ரமோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிக முக்கியமான படமா இருக்கிறது இந்த படம் தான். அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த செப்டம்பர் மாசமே சூர்யா, அசின், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இந்த படமும் வசூல் ரீதியாகவோ விமர்சன ரீதியாகவோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சூர்யாவும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கும் நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சூர்யாவோட கரியர்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. சோ அன்னியன் வேஸ் கஜினி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பேருமே வித்தியாசமான கேரக்டர்ல மாசா நடிச்சிருப்பாங்க. சோ அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விக்ரம் அண்ட் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2005 நவம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு
6 அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு மஜா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் அசின் ஆகியோர் நடிச்ச மஜா நவம்பர் 1ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே சூர்யா த்ரிஷா ஆகியோர் நடிச்ச 6 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ 6 vs மஜா அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட 6 படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரம் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2007 நவம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு வேல் அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு பீமா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா அசின் வடிவேலு ஆகியோர் நடிச்ச வேல் நவம்பர் 8ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஹரி டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த ஜனவரி மாசமே விக்ரம் த்ரிஷா ஆகியோர் நடிச்ச பீமா படம் ரிலீஸ் ஆச்சு. லிங்குசாமி டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ பீமா வேஸ் வேல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூர்யாவோட வேல் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2009 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விக்ரம்க்கு கந்தசாமி அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு ஆதவன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் ஸ்ரீயாசரன் ஆகியோர் நடிச்ச கந்தசாமி ஆகஸ்ட் 21ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த அக்டோபர் மாசமே சூர்யா நயன்தாரா ஆகியோர் நடிச்ச ஆதவன் படம் ரிலீஸ் ஆச்சு. KS ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ ஆதவன் விஸ் கந்தசாமி அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட ஆதவன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2010 மேல நடக்குது. இதுல விக்ரம்க்கு ராவணன் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு சிங்கம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச சிங்கம் மே 28ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஹரி டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சூர்யா இந்த படத்துல மீசையெல்லாம் வச்சு போலீஸ் கெட்டப்ல பயங்கர மாசா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளை ரீமேக் பண்ணிருக்காங்க. அடுத்த 20 நாள்லயே விக்ரம் ஐஸ்வர்யா ராய் ஆகியோர் நடிச்ச ராவணன் படம் ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்தை பிரம்மாண்டமான பொருட்செலவுல எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையல. சோ ராவணன் விஸ் சிங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட சிங்கம் படம் தான் வெற்றி அடையுது. ஏன்னா சிங்கம் படம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகமா வசூல் பண்ணிருக்கு. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2011 அக்டோபர்ல நடக்குது. இதுல விக்ரம்க்கு ராஜபாட்டை அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு ஏழாம் அறிவு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா ஸ்ருதிகாசன் ஆகியோர் நடிச்ச ஏழாம் அறிவு அக்டோபர் 25ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. AR முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூர்யா ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல மாசா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த டிசம்பர் மாசமே விக்ரம் தீக்ஷா ஆகியோர் நடிச்ச ராஜபாட்டை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. சோ ஏழாம் அறிவு விஸ் ராஜபாட்டை அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட ஏழாம் அறிவு படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2012 அக்டோபர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு மாற்றான் அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு தாண்டவம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச தாண்டவம் செப்டம்பர் 28ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. AL விஜய் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அடுத்த 2 வாரத்திலேயே சூர்யா காஜல் அகர்வால் ஆகியோர் நடிச்ச மாற்றான் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. சோ மாற்றான் விஸ் தாண்டவம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2015 அக்டோபர்ல நடக்குது. இதுல விக்ரம்க்கு 10 என்றதுக்குள்ள அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு பசங்க 2 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் சமந்தா ஆகியோர் நடிச்ச 10 என்றதுக்குள்ள அக்டோபர் 21ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த டிசம்பர் மாசமே சூர்யா அமலாபால் ஆகியோர் நடிச்ச பசங்க 2 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ பசங்க 2 வேஸ் 10 என்றதுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட பசங்க 2 படம் தான் வெற்றி அடையுது. 2016ல பாத்தீங்கன்னா விக்ரம்க்கு இருமுகன் படமும் சூர்யாக்கு 24 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா சமந்தா நித்யானந்தன் ஆகியோர் நடிச்ச 24 மே மாசம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைந்தது. அதே 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பாத்தீங்கன்னா விக்ரம் நயன்தாரா ஆகியோர் நடிச்ச இருமுகன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ 24 வயசு இருமுகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விக்ரமோட இருமுகன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2018 ஜனவரியில் நடக்குது. இதுல சூர்யாக்கு தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சூர்யா கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச தானா சேர்ந்த கூட்டம் ஜனவரி 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள்ல விக்ரம் தமன்னா ஆகியோர் நடிச்ச ஸ்கெட்ச் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. சோ ஸ்கெட்ச் வேஸ் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2019 மேல நடக்குது. இதுல விக்ரம்க்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு NGK அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா சாய் பல்லவி ராகுல் பிரீத் சிங் ஆகியோர் நடிச்ச NGK மே 31ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. செல்வராகவன் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்த ஜூலை மாசமே விக்ரமோட கடாரம் கொண்டான் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ NGK வேஸ் கடாரம் கொண்டான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விக்ரமோட கடாரம் கொண்டான் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2022 பிப்ரவரியில் நடக்குது. இதுல சூர்யாக்கு எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படமும் விக்ரம்க்கு மகான் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. விக்ரம் துருவ் விக்ரம் ஆகியோர் நடிச்ச மகான் பிப்ரவரி 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் OTT-ல தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. OTT-லயும் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் நிச்சயமா வெற்றி அடைஞ்சிருக்கும். அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா சூர்யா பிரியங்கா அரிமோகன் ஆகியோர் நடிச்ச எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் மிக்ஸ்டா கிடைச்சாலும் வசூல் ரீதியா பார்க்கும்போது இந்த படம் 175 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ மகான் வேஸ் எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விக்ரமன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2022 ஜூன்ல
படங்கள் நடக்குது. இதுல விக்ரம்க்கு கோப்ரா படமும் சூர்யா கேமியோ ரோல்ல நடிச்ச விக்ரம் படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா கேமியோ ரோல்ல நடிச்ச விக்ரம் படம் பாத்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. சூர்யா இந்த படத்துல நடிச்சது ரொம்ப கொஞ்ச நேரமா இருந்தாலும் அவர் நடிச்ச ரோலக்ஸ் கேரக்டர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. என்னதான் விக்ரம் படத்துல கமல் ஹீரோவா இருந்தாலும் அந்த படத்தோட பேரை சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட ரோலக்ஸ் கேரக்டரா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அந்த படத்துல பயங்கரமா ஹிட் ஆச்சு. சோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்த ஆகஸ்ட் மாசமே பாத்தீங்கன்னா விக்ரமோட கோப்ரா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ கோப்ரா வேஸ் விக்ரம் அப்படின்னு பாக்கும்போது இந்த சூர்யா கேமியோ ரோல்ல நடிச்ச விக்ரம் படம் தான் வெற்றி அடையுது. 1998ல பாத்தீங்கன்னா சூர்யாவோட காதலே நிம்மதி அப்படிங்கிற படமும் விக்ரமோட கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா முரளி ஆகியோர் நடிச்ச காதலே நிம்மதி ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த மார்ச் மாசமே பாத்தீங்கன்னா விக்ரமோட கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ இந்த முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு படங்களுமே சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு.